வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 7th May உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். Scientists shocked after orangutan heals injury with medicinal plant, a first documented incident for wild animals. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் சயின்டிஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒராங்குட்டான் அதனுடைய முகத்தில் உண்டான ஒரு காயத்தை வந்துட்டு அதை ஹீல் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு மெடிசினல் பிளான்ட்டுடைய அந்த லீவ்ஸை அது வந்துட்டு சூ பண்ணி அதனுடைய அந்த ஜூஸை வந்துட்டு அதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊண்டுக்கு அது போட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு மெடிசினல் பிளான்ட் யூஸ் பண்ணுறது, அனிமலில் டாக்குமெண்ட் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு முதல் தடவை. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஒராங்குட்டான்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒராங்குட்டான்ஸ் அப்படின்றது வந்துட்டு தே ஆர் அ டைப் ஆஃப் monkeys. ஸோ தே ஆர் த லார்ஜஸ்ட் அர்போரியல் மேமல்ஸ். ஸோ அர்போரியல் அப்படின்றது வந்துட்டு ட்ரீயில் வாழக்கூடிய அனிமல்ஸ் தான் அர்போரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு 90% ஆஃப் தி டே டைம் இது வந்துட்டு ட்ரீஸில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இந்த ஒராங்குட்டான்ஸ் வந்துட்டு மெயினாக எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்தோனேஷியன் ஐலாண்ட் ஆஃப் சுமத்ரா, அதுக்கப்புறமா மலேசியன் அண்ட் இந்தோனேஷியன் போர்ஷன்ஸ் ஆஃப் தி ஐலாண்ட் ஆஃப் போர்னியோ, இந்த இடங்களில் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ மெயினாக 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஒராங்குட்டான்ஸ் இருக்குது. தே ஆர் போர்னியன் ஒராங்குட்டான்ஸ், சுமத்ரன் ஒராங்குட்டான்ஸ், அதுக்கப்புறம் தப்பானூலி ஒராங்குட்டான்ஸ். ஸோ இந்த ஒராங்குட்டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன்ஸோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். பிகாஸ் ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய 96.4% ஆஃப் த ஜீன்ஸ் வந்துட்டு இந்த ஒராங்குட்டான்ஸும் வந்து ஷேர் பண்ணுது. தே ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸ். ஸோ இதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தோம் அப்படின்னா 50 years இன் தி வைல்டு. ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அதாவது 3 ஸ்பீஷீஸ்மே தே ஆர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருந்தாங்க. Chloropicrin, the chemical agent that US accuses Russia of using against Ukraine. ஸோ இப்போ ரீசெண்டாக யூஎஸ் உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரஷ்யாவை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரஷ்யா வந்துட்டு ஒரு கெமிக்கல் வெப்பனை உக்ரைன் மேலே யூஸ் பண்ணியிருக்கதா அவங்க வந்துட்டு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் அந்த கெமிக்கல் வெப்பனான குளோரோபிக்ரின் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குளோரோபிக்ரின் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நைட்ரோக்ளோரோஃபார்ம். ஸோ இதை வந்துட்டு வார்ஃபேர் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, பெஸ்டிசைடாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு கலர்லெஸ் டு எல்லோ ஆயிலி லிக்விட். ஸோ இது வந்துட்டு ஃபங்கிசைட், ஹெர்பிசைட், இன்செக்டிசைட், நெமட்டாசைட், அதுக்கப்புறம் ஆன்டி மைக்ரோபியல்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டியர் கேஸுக்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த குளோரோபிக்ரினுக்கும் இருக்கும். ஸோ டியர் கேஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷன் ஃபீலிங் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதாவது அந்த ஆர்டர் வந்துட்டு நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸுடைய கண்டென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஹேல் பண்ணும்போது, நம்ம வந்துட்டு இன்ஜெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்கின் வழியாக அது வந்துட்டு நம்மளுடைய பாடிக்குள்ளே போகும். ஸோ இந்த ஒரு பாய்சனஸ் கேஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ அலைட் ஃபோர்ஸஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் பவர்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குளோரோபிக்ரினை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 2 விதமாக இதை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைட், அதுக்கப்புறம் நைட்ரோமீத்தேன் யூஸ் பண்ணி இதை அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் வித் நைட்ரிக் ஆசிட். ஸோ இதை 2யும் கம்பைன் பண்ணும்போது குளோரோபிக்ரின், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குளோரோபிக்ரின் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் இரிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டியர் இன்டியூசிங் இன் ஹியூமன்ஸ். ஸோ இது வந்துட்டு ஹைலி டாக்ஸிக், அதுக்கப்புறம் கார்சினோஜெனிக் அண்ட் இட் வில் ஆல்சோ இன்டியூஸ் வாமிட்டிங். ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கன்வென்ஷன் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டிலேட்ரல் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டிக்கு கீழே கெமிக்கல் வெப்பன்ஸை வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது கெமிக்கல் வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஓவர் தி டைம் பீரியட் அதை வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரக்ட் பண்ணிடணும் அப்படின்றத இந்த ட்ரீட்டி படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரீட்டி எப்போ ஃபோர்ஸுக்கு வந்தது அப்படின்னா April 29, 1997 இது அமலுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு கன்வென்ஷன் படி இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா OPCWக்கு அவங்களுடைய கெமிக்கல் வெப்பன் ஸ்டாக் பைல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ரைட்டிங்கில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா கெமிக்கல் வெப்பன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். அண்ட் ரிலவெண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அதர் வெப்பன்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனையும் ரைட்டிங்க்கு அவங்க வந்துட்டு OPCWக்கு கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு கன்வென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் எந்த நேஷன்ஸ் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக இதில் வந்துட்டு 193 ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கன்வென்ஷனுக்கு இந்தியா வந்துட்டு இட் இஸ் அ சிக்னேட்ரி அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ பார்ட்டி டு திஸ் கன்வென்ஷன். அண்ட் இந்த கன்வென்ஷனுக்கு சிக்னேட்ரியாக இருக்கிறதுனால இது ரிகார்டிங்காக ஒரு
ஆக்டையும் நம்மளுடைய இந்தியாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் ஆக்ட் ஆஃப் 2000. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிவன் ஒன்லி இன் யோர் டெல்லி எடிஷன் ஆஃப் தி நியூஸ் பேப்பர். ரீஜனல் எடிஷன்ஸில் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கார்பன் ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் லுக் இன்டு இட். ஸோ கார்பன் ஃபார்மிங் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேண்டில் மோர் கார்பனை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி சாயிலுடைய அந்த ஃபர்டிலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகாமலையும் வந்துட்டு தடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்பன் ஃபார்மிங் மெத்தடாலஜி. ஸோ இந்த கார்பன் ஃபார்மிங்காக என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் வந்துட்டு டைவர்சிஃபைடான பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்து அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்மளால் கார்பனை செக்வஸ்டர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு டீஃபாரஸ்டேஷன் அவாய்ட் பண்ணணும், ரீஃபாரஸ்டேஷன் நம்ம பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ்லேண்ட் கன்சர்வேஷன். ஸோ இப்போ நிறையா லேண்டெல்லாம் இருக்கும். அந்த லேண்ட் வந்துட்டு கிராஸ்லேண்டாக இருக்கிறதுனால அதை கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணாமல் அது கிராஸ்லேண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளால் சாயிலில் கார்பனுடைய கண்டென்ட்டை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்துட்டு மிக்சட் ஃபார்மிங். ஸோ மிக்சட் ஃபார்மிங் அப்படின்றது வந்து வெறும் க்ராப்ஸை மட்டும் நம்ம வந்து க்ரோ பண்ணாமல் அதோடு சேர்ந்து நம்ம வந்துட்டு பவுல்ட்ரியும் நம்ம க்ரோ பண்ணுறோம், லைஃப் ஸ்டாக்கையும் நம்ம க்ரோ பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு மிக்சட் ஃபார்மிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கிரேசிங் பேஸ்சர்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் இதில் கவுஸ் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதாவது ஒரே பேஸ்சரில் வந்துட்டு மேய விடாமல் டிஃப்ரெண்ட் பேஸ்சர்ஸில் நம்ம வந்துட்டு மேய விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த சாப்பிட்ட இடத்துல கிராஸஸ் வந்துட்டு மறுபடியும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் வில் இன்க்ரீஸ் தி கார்பன் கண்டென்ட் இன் தி சாயில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு லைஃப் ஸ்டாக் க்ரோ பண்ணும்போது அதுவும் அதனுடைய மேன்யூரை அந்த டங்கை வந்துட்டு கொடுக்கும். ஸோ திஸ் வில் ஆட் அப் டு தி சாயில் கார்பன் கண்டென்ட். அண்ட் அடுத்த மெத்தடாலஜி பார்த்தோம் அப்படின்னா யூஸிங் கவர் கிராப். ஸோ கவர் கிராப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மெயின் கிராப் நம்ம க்ரோ பண்ணியிருப்போம். அந்த மெயின் கிராப் க்ரோ பண்ணதுக்கப்புறமா அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பிளான்ட்டை நம்ம அந்த இடத்துல க்ரோ பண்ணுறோம். ஆனால் அது வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லாகவோ இல்லை அறுவடைக்காகவோ நம்ம வந்துட்டு பண்ணுறது கிடையாது. ஆனால் சாயிலில் இருக்கக்கூடிய கார்பனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கவர் கிராப்ஸ். அண்ட் அடுத்து வந்துட்டு ரிடக்ஷன் ஆஃப் சாயில் டில்லேஜ். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லேண்டை வந்துட்டு நம்ம விழுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாயில் கண்டென்ட் வந்துட்டு மிக்ஸ்அப் ஆகும். அப்படி மிக்ஸ்அப் ஆகும்போது கார்பன் மினரலைசேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். அதாவது அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் கண்டென்ட் வந்து டீகம்போஸ் ஆகி தட் வில் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதனால் டில்லேஜ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஜீரோ டில்லேஜில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சாயிலுடைய அந்த கார்பன் கண்டென்ட்டை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்துட்டு வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன். ஸோ வெட்லேண்டை வந்துட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். பிகாஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வெட்லேண்டுக்கு வந்துட்டு ஹையாக அந்த கார்பனை வந்துட்டு சேமித்து வைக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் தி வெட்லேண்ட்ஸ் தே வில் கன்சர்வ் அபவுட் 14.5% ஆஃப் தி சாயில் கார்பன். ஆனால் இந்த மாதிரியான கார்பன் ஃபார்மிங் வந்துட்டு இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இதில் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கார்பன் ஃபார்மிங்கை எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சவுண்ட் பாலிசிஸ் இருக்கணும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கணும். So they should be accurate quantification methodologies and supportive financing. ஸோ அதாவது எந்த அளவுக்கு கார்பன் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜிஸும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா we have limited benefit because ஒரு ஃபார்மர் அதாவது ரெயின்ஃபால் வந்து நல்லா வரக்கூடிய இடத்துல ஒரு ஃபார்மர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த கார்பன் ஃபார்மிங் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ வேறாஸ் ஒரு ஃபார்மர் வந்துட்டு ஹாட் ஆர் ட்ரை ஏரியாஸில் இருக்கும்போது அவருக்கு கார்பன் ஃபார்மிங் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அன்லைக்லி. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மெத்தடாலஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது ஃபார்மர்ஸ் மட்டும் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்க முடியாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்சென்டிவ்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு கார்பன் ஃபார்மிங்கை நம்மளால் ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ கெட்டிங் டு அ நியூ லெவல் இன் இந்தியாஸ் ஆன்லைன் கேமிங் செக்டார். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா
நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 7 கேமர்ஸை வந்துட்டு மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு 1 டே மீட் வந்துட்டு April 2024 வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு மீட்டிங்கில் இந்த கேமர்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கஷனில் அவர் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்மளுடைய இந்தியாவில் இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர் 20 அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 2023 இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்துட்டு ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதாவது இட் ஹாஸ் ரெக்கார்டட் 28% ஆஃப் தி CAGR. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் வில் ஃபர்தர் இன்க்ரீஸ். அதாவது சஸ்டெயின்டாக ஒரு 15% CAGR வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பை ஃபினான்ஷியல் இயர் 28 பார்த்தோம் அப்படின்னா இட் வில் க்ரோ டு ₹33,243 crore. ஸோ ஆல் ஓவர் த குளோப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோடைய அந்த வேல்யூ வந்துட்டு இட் இஸ் அரவுண்ட் $300 billion in 2021. அதாவது மூவி அதுக்கப்புறம் மியூசிக் இண்டஸ்ட்ரி ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ வச்சா கூட அந்த வேல்யூவை விட அதிகமான வேல்யூவாக இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. ஸோ இதில் குளோபல் லெவலில் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா we are constituting 1.1% ஆஃப் தி குளோபல் ஆன்லைன் கேமிங் ரெவன்யூ. ஸோ அதனால் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த செக்டார் அதாவது இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அடிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க டு த பெனிஃபிட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஸோ என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது அனிமேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அண்ட் அடுத்து ஸோ இந்த கேமிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து தே ஆர் அசைன்ட் ஆஸ் அ நோடல் மினிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறமா ஐடி ரூல்ஸ் ஆஃப் 2021லையும் ஒரு சீரீஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் அரவுண்ட் தி ஆம்பிகுவிட்டி கன்சர்னிங் டேக்ஸ் டிடக்ஷன் அட் தி சோர்ஸ் ஆஃப் வின்னிங்ஸ். ஸோ எப்படி டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான அந்த கிளாரிஃபிகேஷன்ஸையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரீசெண்ட் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஐடி ரூல்ஸ் ஆஃப் 2021 பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரெகுலேட்டரி பாடிஸ்க்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு அந்த அளவுக்கு இதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஹோலிஸ்டிக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜூலை 2023 நடந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கேமிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு பெட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டோட்டல் ஃபேஸ் வேல்யூவில் 28% டேக்ஸ் ரேட் வந்துட்டு கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெட் வந்துட்டு கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, கேம் ஆஃப் சான்ஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு 28% வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் 18% ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 2017. ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ அமலுக்கு வந்ததோ அப்பத்துலேருந்து 18% மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 2023 பார்த்தோம் அப்படின்னா இதை 28% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூவை கொடுத்தாலும் லாங் டேர்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியை ரொம்ப பெருசாக இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கான அந்த ஒரு வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி நான் சொன்ன அந்த டிஃபிஷியன்சிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கான ஸ்கோப் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் அ வெரி ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வேரியஸ் ஸ்டோரிஸ் இருக்காங்க, லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்லோர்ஸ் இருக்குது. ஸோ மகாபாரதம், ராமாயணா இந்த மாதிரி நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நம்ம வந்துட்டு ஆன்லைன் கேமிங்கில் நம்ம வந்துட்டு கொண்டு வரும்போது நம்மளால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் ஆடியன்ஸையும் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும், இன்டர்நேஷ்னல் லெவல் ஆடியன்ஸையும் நம்மளால் வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமிங் இண்டஸ்ட்ரீஸில் இந்த இன்க்ளூசிவிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு டைவர்சிட்டியை நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ பை என்கரேஜிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி விமன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். அதாவது இந்தியாவில் வந்துட்டு டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரீஸில் நம்மளால் அதிகமான இனோவேஷன்ஸை நம்மளால் கொண்டு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சை கேமிங் இண்டஸ்ட்ரீஸில் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஸ்கில் கேமிங்கோடைய என்வாயன்மெண்ட்டை நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளால் $1 trillion டிஜிட்டல் எக்கானமி அதை வந்துட்டு நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த சயின்ஸ் பிஹைண்ட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் வாட் இட் இஸ் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் லுக் இன்டு இட். ஸோ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்றது வந்துட்டு ஷார்ட்டாக எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்றது எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸுடைய இமேஜஸ் வந்துட்டு ஆப்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படின்றது வந்துட்டு போன் இல்லாமல் மற்ற டிஷ்யூஸை நம்ம சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய இமேஜஸை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேனிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு நான் இன்வேசிவ் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். அதாவது நம்ம வந்துட்டு எந்த விதமான கட்ஸோ சர்ஜரியோ இல்லாமல் நம்மளால சில டயக்னாசிஸ் நம்மளால இது மூலியமாக பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக நம்மளால பிரெயின், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஸ்பைனல் கார்ட், ஜாயிண்ட், வேரியஸ் மசில்ஸ், லிவர் அண்ட் ஆர்டரிஸை நம்மளால ஸ்கேன் பண்ண முடியும். அண்ட் பர்டிகுலராக சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரையும் நம்மளால ஸ்கேன் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ப்ராஸ்டேட், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்டல் கேன்சர், அதுக்கப்புறம் இட் கேன் ட்ராக் தி நியூரோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் இன்க்ளூடிங் அல்சீமர்ஸ், டிமென்ஷியா, எபிலெப்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரோக். அண்ட் இந்த எம்ஆர்ஐ டெக்னிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சில பர்சன்ஸோடைய பாடியில் சில மெட்டாலிக் இம்ப்ளான்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க, சச் அஸ் பேஸ் மேக்கர்ஸ். அந்த மாதிரி மெட்டாலிக் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு இந்த எம்ஆர்ஐ வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி காயில் அண்ட் மேக்னெட் எல்லாம் இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மேக்னெட் எல்லாம் வந்துட்டு என்ன கொடுக்கும் அப்படின்னா இட் வில் ஜெனரேட் மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த இமேஜிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய பாடியில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், அதுக்கப்புறம் ஃபேட் வந்துட்டு அபெண்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹைட்ரஜன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை யூஸ் பண்ணியே இந்த ஸ்கேனிங்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மெஷின் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பின்ஸ் எல்லாம் வந்துட்டு அலைன் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் வந்து எமிட் ஆகும். அண்ட் அந்த பல்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை வந்து எக்ஸைட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த பல்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இந்த ஆட்டம்ஸ் வந்து தே வில் எமிட் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை வந்துட்டு சிக்னல்ஸாக இது வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி இது வந்துட்டு ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிக்னல்ஸ் வந்துட்டு நம்மளால் ஒரு டீட்டெயில்டு 2D ஆர் 3D இமேஜஸாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.